ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரவி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு ரீல்ஸ் ரியாக்ஷன் தான். வழக்கம் போல் எப்படி இருக்க போகுதுன்னா, கும்முன்னு இருக்க போகுது. கரண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் வாட்சி ஏதோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து 2024 எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, எங்கடா போகிறீங்க, எங்கே தாண்டா போகிறீங்க மாதிரி வந்த ஒரு 6 நாளே அணக்கல் வச்சிருச்சு. எப்படின்னா நியூஸ் கேள்விப்பட்டிருக்கேன், ஜப்பானில் நிலநடுக்கம் வந்துருச்சு. பக்கத்தில் வடகொரியா வந்து சுனாமி வர வாய்ப்பு இருக்கிறான். கொரோனா கேஸ் அதிகமாக இருக்கான். இப்படி எக்கச்சக்க விஷயங்கள் அப்படியே போயிட்டு இருக்குது. இதுக்கடையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு சில ஃபன்னான மீம்ஸ் எடுத்து வந்திருக்கேன். மீம்ஸ் எடுத்து வந்திருக்கேன். அந்த மீம்ஸை பார்த்துட்டு வருவோம். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரீல்ஸ் வந்து இது ரேண்டமாக எல்லாமே எடுத்து இப்போ அப்போதுலேருந்து நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே ஒரு ரேண்டமான ஒரு இதுக்கிடையே என்ன சொல்லணும், சிம்பிளி ரியாக்டிவ் தான் நம்ம சேனல் பேர். சிம்பிளி ஓகே, ரியாக்ட் பண்ணாமே நான் சேனல் ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இருக்கேன். ரியாக்ட் இப்போ இந்த ரீல்ஸ் எல்லாம் போடுறதுக்கு அப்புறம் தான் அப்போ தான் மேட்ச் பண்ணி பார்க்குறேன். ஆமாம், நம்ம டைட்டிலுக்கும் நம்ம சேனல் பேருக்கும் இதுக்கும் இப்போ தான் மேட்ச் ஆகுதுன்னு. ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக 12 மணிக்கு பர்த்டே விஷ் பண்ணுறவன் நண்பனோட பர்த்டே டேட்டே தெரியாமல் இருக்கவன் உயிர் நண்பன். அவன் தாங்க நண்பன். என் நண்பன் இப்போ காப்பிரைட். சரி, அடுத்த ஒரு மீம்ஸ் போயிடுவோம். டைட்டில் பார்க்கணும். இப்போது நியூ இயர் சம்மந்தப்பட்ட ஒரு இப்போ கரண்டில் இருக்கிற ஒரு விஷயந்தான். இந்த நியூ இயருக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்தால் அதை விட்டுருங்க ப்ரோ. நான் சொல்கிறேன், இதுக்கு மேலே விடணும்னா உயிரை தாங்க விடணும். என்னங்க பேசுகிறீங்க? இப்படியே வருஷம் ரீல்ஸ் எடுத்துன்னு ஒன்று சொல்லிட்டு ஒன்றா எடுத்துக்கிட்டு நீங்கள் கெட்ட பழக்கம் விட்டுரு, அப்படிலாம் பண்ணாத, இப்படி கரெக்டாக எல்லாம் சொல்கிறீங்க. ஓகே, ஒன்றுமே இல்லைடா, நான் நல்லாவும் இல்லைடா. இதுக்கு மேலே விடணும்னா உயிரை தானே விடணும். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? எல்லாரும் கரெக்டாக இருக்கு. எல்லோரும் ஒரு பையனோட எல்லாருக்குமே இது வந்து கொஞ்சம் அவங்க தனித்தனியாக இண்டிவிஜுவலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கரெக்டாக ஃபிட் ஆகுது. இவர் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? நம்ம எடப்பாடி கொரோனா டைமுக்கு வந்து லீவை வச்சுக்கோன்னு கொடுத்தார்ல, அவர் தான். அடுத்த ஒரு மீம்ஸ்க்கு நம்ம போயிடும். சரி, என்ன ஜாக் பண்ணி போட்ட மாதிரியே இருக்கு. தி பியர்டு மை ஃப்ரெண்ட் வாண்ட் வியாஷ் மாதிரி இருக்கு. தி பியர்டு யூ ஹேவ், யூ கைஸ் ஹேவிங் பியர்ட். பேர்லவருக்கே இல்லையாப்பா. சரி விடுங்க, அது ஒரு வழிங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சரி, அடுத்த ஒரு மீமுக்கு போயிடுவோம். இப்போது விண்டர் டைம், அதாவது மழை டைமில் வந்து தலை வலிக்கும், காய்ச்சல் வரும், உடம்புலாம் வலிக்கும், ஸ்டோவ் போட்ட துணி காயாது, வெளியே எங்கேயும் போக முடியாது, பெருசாக வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். மேக்ஸிமம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அப்படி இருக்காமல் ட்ரெஸ்ஸை வீட்டுக்குள்ளே காய் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ரியாலிட்டி. ஆனால் தூங்குவோம்ல, அந்த டைமில் வந்து போட்டிருக்கேன். தி மை நோஸ் இஸ் விண்டர் சீசனில் இப்படிலாம் இருக்குது. ஒரு சைடு லாக், ஒரு சர்க்கம் ஓப்பனில் இருக்கும். 7 மணிக்கு ஒரு சைடு ஓப்பன் ஆகிருக்கு, அடுத்து வந்து 2 சைடு ஓப்பன் ஆகிருக்கு, அடுத்து இந்த லெஃப்ட் சைடு ஓப்பனில் இருக்குது, அடுத்து வந்து 1 மணிக்கு ஃபுல்லாக லாக் ஆகிடுது. ஃபுல்லாக லாக் ஆகினா உயிரே இருக்காதுடா. ஆமாம்ல, சுத்தம் உயிரே இருக்காதுல்ல. எப்படி மீம் தானே, ஜஸ்ட் ஒரு ஃபன்னாடியே எடுத்துக்கிறோம். அடுத்த ஒரு மீம் வந்து 2024 சொல்கிறது. நம்மளை ரொம்ப எதிர்பார்க்குறானுங்க. எல்லாருக்கும் 2 ஊமை குத்தி அனுப்பி விடு வேண்டியதுதான். ரொம்ப எதிர்பார்க்கிங்க 2024. ஆமாங்க, வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன்ல அந்த விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு. இப்போ அதை விட தான் எக்ஸ்ட்ராவெலாம் போய்கிட்டு இருக்குது. ஆரணமே அப்படியே சொல்லுவார்ல, ஆரம்பமே அரக்களிப்பாக இருக்குது. அதே தான் அடுத்த ஒரு ரீல்ஸ், லாஸ்ட்டாக ஒரு ரீல்ஸ். ஏன் ஷார்ட்டாக எடுக்கிறேன்னா நான் சொல்கிறேன். அடுத்த ஒரு லாஸ்ட்டாக ஒரு ரீல்ஸில் ஒரு ரேண்டமாக பார்த்து ஒரு காமெடி ஃபன்னான வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நிறைய
சைக்கிள் பஞ்சர். ரொம்ப நடக்க தான் சுற்றி நீங்கள் நேராக பார்த்து குடிச்சா சுற்றி போயிருந்தா கூட ஒன்றா நடந்துருக்கேன் ப்ரோ. என்ன ப்ரோ, இவ்வளோ தாங்க நான் எடுத்து வச்சுருந்த ஒரு சில மீம்ஸ், இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டாகவோ ஒரு எக்ஸைட்டானாவோ ஒரு பெரிய வீடியோவை எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இப்போ காலேஜ் போய்ட்டு தான் அப்படியே ஷார்ட் இந்த மாதிரி டைம் கிடைக்கிறோம் அப்படி ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அப்படியே போட வேண்டியதுதான். சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம இது மாதிரி கொஞ்சம் வேறு புதுசாக அப்படியே வீடியோ போடுவோம். இன்னியர் பிகினிங் தானே, ஜஸ்ட் பிகினிங். அதெல்லாம் வந்து அப்படியே சக்ஸஸ் ஆக்குறோம். அவ்வளோதான். ஓகே, இவ்வளோ தான் எடுத்து வச்சுருந்தேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை புதுசாக வந்திருக்க நண்பிகள் எல்லாருக்கும் என்னுடைய எல்லோரும் பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். நம்மளும் மேலும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் கூட்டிகிட்டு ஒரு 4 அடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். எப்படியாவது இந்த வாரத்துக்கு இந்த மாதத்துக்குள்ளே எப்படியாவது ஒரு 4 அடிக்கிறோம். மியூஸ் நானும் அடிக்கிறேன். ஓகே, பிடிச்சிருந்தா சொல்லிட்டேன். ஓகே, டேக் கேர், பாய்.